வெல்கம் டு பிஸிபடிஸ் லேர்னிங் ஸ்பாட். லாஸ்ட் வீடியோவில் நம்பர் சிஸ்டம் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ நம்பர் சிஸ்டமில் பேசிக்காக 4 டைப்ஸ் இருக்குது. நம்பர் 1 பைனரி, ஆக்டல், டெசிமல் அண்ட் ஹெக்ஸா டெசிமல். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பைனரி நம்பர் சிஸ்டம் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ பைனரி நம்பர் சிஸ்டம் இது வந்து 2 பிட் ஃபார்மேட்டில் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதோட நேமில் இருக்க மாதிரி பை அப்படிங்கிறதோட வேல்யூ வந்துட்டு 2. ஸோ இதோட பேஸ் வேல்யூவும் 2. ஸோ இன் பைனரி வேல்யூஸ் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ இந்த 0, 1 தாண்டி வேறு எந்த வேல்யூவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதோட மெயின் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட் வந்துட்டு ஹை அல்லது லோ அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறது எல்லா அப்ளிகேஷன்ஸ்லேயுமே இந்த நம்பர் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட பேஸ் வேல்யூ வந்து 2. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0லேருந்து 3 வரைய நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த வேல்யூஸ்லாம் நம்ம கீழே வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் வந்துட்டு இதோட மெயின் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு இதை நம்ம ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி தான் வீட்டில் இருக்க ஸ்விட்சஸ் வந்துட்டு அக்சஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்விட்ச் அப்படின்னு எடுத்துட்டாலே அது வந்து ரெண்டு ஸ்டேட் தான் டிசைட் பண்ணும். ஒன்று வந்துட்டு ஆன் ஆகும் அல்லது ஆஃப் ஆகும். இப்போ ஒரு லைட் ஸ்விட்ச் எடுத்தாலோ அல்லது ஒரு ஃபேன் ஸ்விட்ச் எடுத்தாலோ அது வந்து ரெண்டு ஸ்டேட் தான் அது டிசைட் பண்ணும். ஒன்று ஆன் ஆகும் அல்லது ஆஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு இந்த பைனரி நம்பர் சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இதோட கோடிங்ஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் 0 அப்படிங்கிறதோட வேல்யூ வந்துட்டு 0. ஸோ இதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிச்சிருப்போம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் அப்படிங்கிறது படிச்சிருப்போம் மேக்ஸில். ஸோ அதே ஃபார்மேட் தான். ஃபஸ்ட்டு டிஜிட்டோட வேல்யூ 2 பவர் 0, நெக்ஸ்ட்டு டிஜிட்டோட வேல்யூ 2 பவர் 1. ஸோ 2 பவர் 0வோட வேல்யூ என்னது 1, 2 பவர் 1ஓட வேல்யூ 2. ஸோ இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்கோம் 0 0. ஸோ 0 ரெண்டுமே 0 அப்படிங்கிறப்போ அதோட வேல்யூ வந்துட்டு 0 தான். அதே இது இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 0 1 இருக்குது. ஸோ 0 1. ஸோ இங்கே மேலே என்ன இருக்குது 2 1. ஸோ இதில் எந்த வேல்யூக்கு வந்து நமக்கு அங்கே அவுட்கம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1ஓட வேல்யூக்கு தான் அவுட்கம் வந்திருக்கு. ஸோ அப்போது இதோட வேல்யூ வந்துட்டு 0 + 1ஓட வேல்யூ 1. நெக்ஸ்ட் வந்துட்டு 1 0. ஸோ 1 0 அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்த 0 வந்துட்டு இந்த டிஜிட் வந்துட்டு நமக்கு 0ல் இருக்குது. ஸோ இதை கன்சிடர் பண்ணணும்னு தேவையில்லை. பட் இந்த டிஜிட் வந்துட்டு பார்த்தோன்னா வேல்யூ வந்து 2 இங்கே இருக்குது. ஸோ அப்போது 2 + 0 அதுதான் மீனிங். ஸோ இதோட வேல்யூ வந்துட்டு 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 1 1. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 1 1. ஸோ இதுக்கு வந்து 2 1. ஸோ ரெண்டுமே ஹையில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணுவோம். அப்போ 2 + 1 = 3. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இதோட கோடிங் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ பைனரி நம்பர் சிஸ்டம்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0 1 2 3 அப்படிங்கிற 3 நம்பர்ஸ் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ இது மெயினாக வந்துட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மெமரி ஸ்டோரேஜ் அப்ளிகேஷனுக்குலாம் இது பயங்கர எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து நம்ம டெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது ஒரு ஹாய் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்டிங்கை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த பைனரி நம்பர் சிஸ்டம் தான் யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் பைனரி நம்பர் சிஸ்டமோட ப்ராசஸ். ஸோ அடுத்த ஆக்டல், டெசிமல் இதெல்லாம் 1 by 1 நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.